பீகார் சிஎம் நம்ம ஐயா நிதிஷ்குமார் நேற்றைக்கு தாமரைக்கு முன்னாடி நின்று ஒரு பாட்டை பாடி பெர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காரு. என்ன பாட்டு தெரியுமா? சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, தாமரைக்கு சின்ன வீடு பிடிக்குவா, தாமரைக்கு பெரிய வீடு பிடிக்குவா, அட தாமரைக்கு பெரிய வீடு பிடிக்குமான்னு அவர் ஒரு பாட்டை பாட பதிலுக்கு அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. முழுசா பார்ப்போமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தொடர்பா நான் கூத்தடி கோப்பு. ஐயா நிதிஷ்குமாரோட நிலைமை இன்னைக்கு இதுதான். தாமரைக்கு இது எத்தனாவது? 5வது. தலைவருக்கு 7வது. ஒன்றை விட 2 லீடிங்கில் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு 50 வருஷம் அரசியல் ஆளுமை ஒன்று ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2K கிட்ஸ் எல்லாம் நிதிஷ்குமார் ஐயாட்ட தோற்று போயிடும்னு லிவிங் டுகெதரில் ஒரு மைல் ஸ்டோனே செட் பண்ணி வச்சிருக்காப்புல. ஐயா கிட்ட போகிறவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணிப்பாங்க, இது நமக்கு 2 வருஷம்தான் கூட வரும், 2 வருஷத்தில் இதோட வேலிடிட்டி எக்ஸ்பைரி ஆகிடும், அதுக்கப்புறம் எங்கே போகணும்னு அதுக்கே தெரியாது. அதனால் 2 வருஷம் வரை இதை நம்ம கூட ஓட்டிக்கிட்டு பேசாமல் போவோம். அந்த நிலைமையில தான் ஐயா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் 5 தடவை பார்ட்னரை மாற்றிருக்காப்புலன்னா பார்த்துக்கங்களேன். 5 தடவை மாற்றிருக்கார் சார். இவர் பீகாருக்கு சிஎம் ஆகிறது இது 9வது தடவை. 9வது தடவை ஆகிறாரு. 9 தடவை எலெக்ஷனில் நின்று ஆனார்லாம் கவலைப்படாதீங்க. இந்த 4 வருஷத்துலேயே 3 தடவை சிஎம் ஆகிட்டார் அவர். அந்த அளவுக்கு ஐயாவோட ஹிஸ்ட்ரி அவ்வளவு மணக்குதுன்னு வைங்கல. ஐயா இப்போ பீகாரை எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது ஓவராலாக வந்து 243 சீட்டு சட்டசபை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 122 சீட்டு ஜெயிச்சா யார் ஜெயிக்கிறாளோ அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பை தாராளமாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு வைங்க. இப்போ இதில் நிதிஷ்குமார் ஐயா எவ்வளவு ஜெயிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? தோராயமாக கணக்கு போடுங்களேன், 40+. 40+. உண்மையிலேவா நியாயமாக பார்த்தா அங்கே இந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளவு பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து கூட. இதில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் 79 சீட்டு, பாரதிய ஜனதா கட்சி 78 சீட்டு, காங்கிரஸ் 19, அப்புறம் இடதுசாரிகள் அது ஒரு 16 சீட்டுன்னு வச்சிங்களேன். இதுதான் 2020 அவங்க ஜெயிச்சது. 2010லேருந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஐயாவோடத 2010 ஐயா ஜெயிச்சது 115 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2015 ஐயா ஜெயிச்சது 73 சம்திங். அதுக்கப்புறம் இப்போ வந்து 71, இப்போ 43. 2025 என்ன நிலைமை ஆகும்னு அவருக்கே தெரியாது. ஆனால் பாருங்கள், எவ்வளவு கம்மியாக சீட் எடுத்தாலும் ஐயா தான் இங்கே சிஎம். சீட்டை ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, சீட்டில் எவன் போய் உட்கார்றது தான் அங்கே தான் இருக்குது அந்த ராச தந்திரமே. இப்போ புரியுதா ஐயா ஏன் ஓய்வு இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு? இந்த பக்கமும் அந்த பக்கமும் பதவியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் போச்சு. இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லவா? ஐயா எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா. நெசமாப்பா நம்புங்க. இப்போ நமக்கு இங்கே நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்தியாவில் இருக்க சில ஸ்டேட்டில் இந்த எம்எல்சின்னு ஒரு கேட்டகிரி உண்டு. அதாவது இந்த எம்எல்ஏ இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சட்ட மேலவைன்னு ஒன்று உண்டு. அது பீகார்லேயும் உண்டு. அதை யூஸ் பண்ணி தான் ஐயா வந்து எலெக்ஷன்னாலே ஐயாவுக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிருமா. எலெக்ஷனில் போட்டியை போடாமலே ஐயா என்ன பண்ணுவாரா, எம்எல்ஏ ஆகாமலே நேராக முதல் மந்திரி ஆயிடுவாப்புல. அப்படி தான் இது வரைக்கும் ஐயா அங்கே உட்கார்ந்துருக்கு. இப்போ இந்த ஐயாவோட இந்த 2013 முறிவுக்கு அப்புறம், பாசக முறிவுக்கு அப்புறம் 14 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஐயா தனித்து நின்று போட்டிட்டார். அங்கே துவச்சாங்க ஐயாவை. உண்மை அதுதான், துவச்சாங்க. அதுக்கப்புறம் 2015 ராஷ்ட்ரிய இங்கே இது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஐயா லாலு பிரசாத் இருக்காருல்ல, அவர் கூட ஜாயிண்ட் அடித்து ஜெயிச்சுட்டாப்புல 2015. ஆனால் அவர் அரசியலுக்கு உள்ள பீகாருக்குள்ளே என்ட்ரானப்போ ஒரு 7 நாளில் சிஎம் வந்திருக்கார் சார் அவர் 2000. அப்போ உள்ள என்ட்ரி ஆகிறப்போ லாலுவை தான் போட்டு இஷ்டத்துக்கு ஏறி விழுந்து அடித்தாப்புல. அவர் தான் ஒரு மேஜராகவே இருந்தார்னு வைக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள் 2015 சீனு மாறிச்சு, அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எவ்வளோ போச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் 2017 மறுபடியும் பிடிக்கல இந்த ஆட்சி எனக்கு பிடிக்கலை,
இந்த கூட்டணி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2017 மாறினார். அதுக்கப்புறம் 19 நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவோட சேர்ந்து நின்னார். 20 சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் சேர்ந்து நின்னார். 22 மறுபடியும் அவருக்கு சலிச்சு போச்சு. எவ்வளோ நாளைக்கு தாயா உங்கள் கூடயே இருக்குது, போங்க நீங்கள் போர் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பக்கம் தாவுனாப்புல. அந்த பக்கம் தாவிட்டு இன்னமும் சொல்ல போனால் இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இந்த இந்தியா கூட்டணியோட முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது அவர் தான். ஏன்னா பாசக பிரிஞ்சு வர்றப்ப 2022 என்ன சொல்லிட்டு வந்தாப்புல தெரியுமா, நான் சத்தாலும் சாவேன்னு தவிர இனிமேல் எக்காரணத்தை முதற்கொண்டும் அவங்க கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு இவரும் அங்கே அவங்க பாசக இந்த அமித்ஷா ஐயா நேரடியாகவே சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இந்த நிதிஷ்குமார் மட்டும் காலை தூக்கி அந்த பக்கம் வைக்கட்டும், இந்த பக்கம் இழுத்து கதவை பூட்டி விடுவோம், தட்டுனா குட்டி விடுவேன் அப்படின்ற மாதிரியே வந்து அமித்ஷாவும் சொல்லியிருக்கார். இது ரெண்டுமே அவங்க பேசின பேச்சு, ஏகப்பட்ட பேச்சு பேசியிருக்காங்கன்னு வைங்கள, கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் இல்லை, நிறையா பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2017 வந்து ஏன் அவர் வந்து அதை மாறினார் அப்படின்னா, அங்கே தேஜஸ்வி மேலே வந்து அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளத்தை முன்னாடி பாட்டி நீங்கள் வந்து துணை சிஎம்மாக இருக்கீங்க இல்லைங்களா, அதனால் அந்த பதவியை நீங்கள் ராசினாமா பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கோ அப்படின்றப்போ, இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் வந்து தப்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறப்போ, இல்லை அப்படிலாம் வந்து பார்த்துக்கோன்னு சொல்லி டப்புன்னு இந்த பக்கம் மாறிட்டாப்புல. பாசக கூட சேர்ந்து எனக்கு ஆதரவு தெரியா, நான் உன் பக்கம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக பார்த்து அவங்க தான் மிரட்டணும். ஆனால் இவர் மிரட்டி வாங்கியிருப்பாப்புல, ஏன்னா லோக்கலில் அந்த அளவுக்கு வந்து ஐயா பவர் பாலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணியிருக்கார். இப்போ திருதிருப்புல என்ன பண்ணிட்டார், கொஞ்ச நாளாகவே வந்து ஐயாவுக்கு கொஞ்சம் இந்தியா கூட்டணியில் பிரச்சனை, ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனைன்னு வைங்களேன். கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சாங்க இல்லைங்களா, அப்போ ஐயா வந்து என்னங்க பேர் இது இந்தியா கூட்டணி, இப்படிலாம் வந்தால் எப்படிங்க ஜெயிக்க முடியும், புரியலை, சேப்புக்கல்ல சீவுனா எப்படா ஃபர்ஸ்ட் நைட் ஒழுங்காக நடக்கும்பாங்க. அதே மாதிரி அவர் எங்களுக்குள்ளே உட்காந்து அடம் பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியாக, அதாவது எல்லாரும் ஒரு பக்கமாக நிற்கிறப்ப ஐயா வந்து தனியாக ஒரு பக்கமாக நின்று டக் ஆஃப் ஆர் பண்ணியிருக்காப்புல, இழுத்து பார்த்துருக்காரு. அவங்க எல்லாரும் சேர்த்து ஐயாவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஐயாவுக்கு ஆரம்பத்திலேயே ஐயாவுக்கு கொஞ்சம் அடி விழுந்துருக்குன்னு வைங்கள. பட் இதெல்லாம் பரவாயில்ல, நாம் வந்து கோச்சுக்கிட்டு வந்துட்டோம், அவங்க வேற இப்படி சொல்லிவிட்டாங்க, இனிமேல் நாம் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோடு இருந்ததுனால ஐயா என்ன பண்ணிட்டாரு, அதை பொறுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மேடையில் நடந்தது தான் தெரியுமே, ஐயா எதுக்காக இந்தியா கூட்டணிக்கு ஐயா ரொம்ப முக்கியமான ஆள்னா அதுன்னு சொல்லுறேன். முதல் கூட்டணி எங்கே தெரியுமா நடந்துச்சு, அந்த சந்திப்பு பீகாரில் பாட்னாவில் நடந்துச்சு அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரே மேடையில் கூட்டணி தலைவர்கள்லாம் உட்காந்துருக்கப்ப ஐயா அந்த இந்தியா கற்றுக்கங்க, இந்தியாவுக்கு இந்தியா தாங்க தேசிய லாங்குவேஜ், அதை கற்றுக்கலன்னா அப்புறம் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கேட்க, அங்கனுக்குள்ளே உட்கார்ந்தவங்கலாம் சரி ரைட்டு நம்ம எதுவும் பேசக்கூடாது, ஒரே கூட்டணியில் இருக்கோம், இதை வச்சா இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளே அடங்கிட்டு அங்கே அவர் வம்பளுக்க பார்த்துருக்காரு. அவர் வேணும்னே தான் அதை பேசியிருக்காரு. அவர் இது பிடிக்காம இல்லை, இங்கே இருக்கிறதெல்லாம் தெரியாமல் இல்லை, ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைக்காதாலும் அப்போலேருந்தே வந்து ஆள் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. வாங்க யாராச்சும் ஒருத்தர் நீ வம்புழுக்க, நான் இதை விட்டு போகணும்டா, தெரியாதனமா நான் உங்கள் கூட சேர்ந்துட்டேன்டா, நான் போராட்டா இங்கே மறுபடியும் அப்படின்ற மாதிரி அங்கே. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது அந்த பொறுப்பாளர் அந்த ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்கல்ல, தேசிய அளவில் ஒருங்கிணைப்பாளராக ஐயாவை தான் போடுவாங்க அப்படின்னு ஐயா நினச்சார். ஐயாவை சார்பாக வந்து கேட்க சொல்லியிருக்காருன்னு வைங்கள, இங்கே பாருங்கள் அண்ணன் நான் சமாதானப்படுத்திட்டேன், அவர் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை ஏற்றுக்கிறாரா, உங்களுக்காக ஏற்றுக்கிறாரா அப்படின்னு இவங்க போய் ஆதரவாளர்கள் சொல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து இருக்கட்டுங்க இருந்தாலும் எல்லாரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம், அவர் ஓகேயா உங்களுக்குன்னு அப்படின்னா ஐயாவுக்கு பட்டுன்னு கோவம் வந்துருச்சு. நானே இறங்கி வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஐயாவும் ஒரு மாதிரி சொல்லுனாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் அவரே கூல் பண்ணிக்கிட்டு உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காரு, என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுதுருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவனை அழுக சொன்னேன். அழுக விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஐயா வந்து சரிங்க ஒருங்கிணைப்பாளரை நான் வேண்டாம், லாலுவை போடலாம் அப்படின்னு சொல்லி, லாலு பிரசாத் ஐயா இருக்கார்ல அவரை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கேட்குறப்ப எல்லாரும் ஒரு மனசாக சேர்ந்து முடிவெடுத்து மல்லிகார்ஜுன கார்கே ஒருங்கிணைப்பாளராக போட்டாங்க. இந்த இடத்துல தான் ஐயாவோட உஷ்ணம் ரொம்ப ஃபயர் அவர் ரொம்ப உச்ச கட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். என்னடா அது, எதுக்கடுத்தாலும் ஆரம்பத்துலேருந்து நம்மளை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயா இது ஒரு கூட்டணின்றது நீங்கள் மறந்துட்டீங்க,
கூட்டணின்றது கலந்து பேசி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவை சொல்லணும். அந்த முடிவை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கணும். நாம் ஒரு முடிவு பண்ணிட்டு கூட்டணியில் இருக்கவங்களாம் இந்த முடிவை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அது எப்படிங்கய்யா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எல்லாரும் எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது எனக்கு மரியாதை இல்லையே. இந்த ஒரு படத்தில் வரும்ல, என்னையா இது 5 ரூபா வெத்தலை வாக்க வச்சு தட்டு தாம்பரத்தில் வந்து நீங்கள் தான் அவசியம் வரணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டி போனாங்க, இங்கே வந்து பார்த்தா ஒரு பையனையும் நீ மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி ஐயா புலம்பிக்கிட்டே வந்திருக்காரு. சரி, இது எல்லாத்தையும் கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம். அந்த பதவி, அந்த பிரதமர் வேட்பாளராக வந்து நம்மளை நிப்பாட்டுவாங்க, இதை எப்படி அவர் முதல்ல நினச்சாருன்னு தான் நமக்கும் புரியலை. முதல்வர் வேட்பாளராக இருக்கிறதுக்கே முழிக்கிறாங்க. இல்லை, கூட்டணியில் இருக்கிறப்ப அங்கங்கே அப்படித்தானே இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, அதுவும் வந்து வராதுன்னு ஆகிப்போச்சு. இல்லை, இந்த கூட்டணியில் எனக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான் வந்து ஐயா நினச்சபடி போகலை, நான் எதிர்பார்த்த வேலை நடக்கலை அப்படின்னு வந்து சூசகமாக சொன்னார் இல்லைங்களா. இது எல்லாம் தான் அந்த சூசகம். இது எதுவுமே அங்கே ஐயாவுக்கு ஒத்து வராதனால எதிராக காரணம்னு ஐயா வந்து அப்படியே கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் உண்மையிலே காரணங்கள் எதுவுமே கிடைக்கல. அவர் பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவர் போனதுனால இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது துரோகத்துக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும், முழுசாக ஒரு உருவ சிலை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐயா நிதிஷ்குமாரை வச்சுட்டு போயிடலாம். இது அவங்க சொன்னதுப்பா, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொன்னது. அது ஆரம்பத்துலேருந்தே அவர் இதே மோட்டிவில் தான் இருந்திருக்காரு. அதாவது தெரியாதனமாக நாம் இவங்களை பகைச்சிக்கிட்டோமோ. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உள்ளுக்குள்ள பயம்னா, அவருக்கு வந்து இந்த கூட்டணி ஜெயிக்குதா இல்லை பாஜக ஜெயிக்குதா, இந்தியா கூட்டணி ஜெயிக்குதா, இந்தியா கூட்டணி அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இந்த லாஸ்ட்டு இதில் வந்து 2020 நாம் எடுத்த மார்க் வந்து 43, வெறும் 43 மார்க் தான் எடுத்திருக்கான். அநேகமாக 25 அதுவும் போனாலும் போயிடும், எப்படியாவது நம்மளை காப்பாற்றிக்கணும்டா அப்படின்ற ஒரு நினப்பில் தான். ஏன்னா இங்கே லாலு அங்கே தேஜஸ்வி யாதவ் இருக்காரு, அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒருவேளை நம்ம ஆட்சியை கவுத்துருவாங்களோ, நம்மளை அந்த சீட்டில் உட்கார விடாமல் தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பு அவருக்கு உள்ளுக்குள்ளே, அந்த நினப்பு தான் அவருக்கு. ஆனால் இப்போ உண்மையில் இங்கே போயிருக்காரு இல்லையா, ஆப்போசிட்டில் என்டிஏ கூட்டணிக்கு. அந்த என்டிஏ கூட்டணியை லட்சம் என்னன்னு பார்த்துங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் பொண்ணு இவருக்கு கிடையாது. அதே மாதிரி சிஎம் அவர் தான், பவர் அவருக்கு கிடையாது. கண்டிஷனை போட்டிருக்காங்க, சொன்னால எதிர்பார்த்து பாடினாங்கன்ட்டு. அது என்ன பாட்டுனா, தம்பி லோக்சபாவில் உனக்கு இவ்வளவு தான் தருவோம், ஏற்றுக்கிறியா? ஒத்துக்கிறேங்க ஐயா. அதே மாதிரி இப்போ நீ ஒரு மந்திரி சபை அமைக்க போகிற இல்லையா, அதில் எங்கள் ஆளுக தான் அதிகமாக இருக்கணும், ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. அதுக்கப்புறம் இலாக்காவெல்லாம் நீ டிசைட் பண்ணக்கூடாது, நான் டிசைட் பண்ணி கொடுப்பேன், அதைத்தான் நீ கொடுக்கணும், ஒத்துக்கிறேங்கய்யா. இதில் என்னங்கய்யா இருக்குது? இது எல்லாத்தையும் தாண்டி லோக்சபாவோட சீட்டும் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம், நீ எங்கே நிற்கணும். அதாவது இது ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, பதவியில் அவர் இருந்தாலும் பவரில் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு ரொம்ப ஓப்பன். இவ்வளவு கண்டிஷனுக்கும் சேர்ந்துக்கிட்டு தான், ஒத்துக்கிட்டு தான் ஐயா வந்து அங்கே ஓடி போயிருக்கார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஏப்பா இவர் தான் சரி ஓகே எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு தொடச்சிக்கிட்டு போய் சேர்ந்துக்கிறேன்னாரு. ஆனால் அவ்வளோ பெரிய கட்சி, அவங்களுமா இவர் உடனே ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. என்னப்பா பண்ணுறது, அவங்க நிலமா அப்படி இருக்குது, வேறு வழி இல்லாமல் தான் அவங்களையும் சேர்த்துருக்காங்க, அவங்களும் நினச்சி பார்ப்பாங்கல்ல. பட் இதை ரொம்ப பெருமையாக வேறு சொல்லிக்கிறாங்க, அரசியலில் நிரந்தரமாக எந்த கதவும் மூடினதும் கிடையாது, நிரந்தரமாக எந்த கதவும் திறந்தும் கிடையாது, அப்பப்போக்கு தேவைக்கு ஏற்றாப்புல முடிக்குவோம் திறந்துக்குவோம், எங்களுக்குள்ளே இதெல்லாம் ரொம்ப சகஜமப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் நிறையா பேசிட்டுலாம் போயிருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அடியா அப்படின்னு கேட்டோன்னா, அடி எல்லாம் கிடையாது, பட் ஆனால் சைடு எஃபெக்ட்ஸு உண்டு. அதாவது இதை எப்படி அவங்க போர்ட்ரை பண்ணி பெருசாக காமிப்பாங்க அப்படின்னா, பாருங்க அடிக்கல்ல நாட்டினவரை பிடுங்கிக்கிட்டு எங்ககிட்ட வந்துட்டார், இன்னும் எத்தனை நாளைக்கு இது நிலச்சி நிற்கிதுன்னு பார்ப்போம், ஆடி போயிடும். அவரோட இது முழுசாக வேரோட பிஞ்சுட்டு போயிருன்றதுனால மனுஷன் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாப்புல, அதுதான் உண்மை. இப்போ சொல்ல போனால் பீகாரில் இந்தியா கூட்டணி அடிவாங்கும், உண்மை. பீகாரில் இந்தியா கூட்டணி அடிவாங்க. ஏன் அப்படின்னா பிஜேபியும் இப்போது இவரும் இவர் ஐயா நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் அந்த இது இருக்கு இல்லையா, அவங்களும் சேர்ந்தாப்புல ஒட்டுக்கா நின்று போட்டி போடுறப்ப அதோட பவர் வேறு மாதிரி இருக்கும். பட் இதையே
அவங்க பீகாரில் இருக்காங்க பார்த்தியா, தேஜஸ்வி யாதவ் ஐயா, ராஷ்டிரிய ஜனதா தளம் ஐயா லாலுவோடது, அவங்க இது அவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவரை போய் நம்புறீங்களா 2 வருஷத்துக்கு ஒரு அதை ஆட்சி மாறலாங்க, தப்பு இல்லை, ஆட்சியை மாற்றக்கூடாதுங்க. இஷ்டத்துக்கு இங்கேருந்து அங்கே குதிக்கிறாரு, அங்கேருந்து இங்கே குதிக்கிறாரு. இவரை யாராச்சும் ஒருத்தர் முழுசாக நம்புறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏன்னா நாளாக நாளாக ஐயா நிதிஷ்குமாரோட வேல்யூ ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுது. போகிற போக பார்த்தா 2030 இப்படி ஒரு கட்சி இருக்குமான்றதே டவுட்டு இல்லை. அந்த லெவலில் தான் அவரோட அந்த வளர்ச்சின்றது இருக்குது. எல்லாருக்கும் ப்ளஸ்ஸில் போகும், ஐயாவுக்கு மைனஸில் ஓடிட்டுருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க கொஞ்சம் பூஸ்டப் ஆனாங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து ரொம்ப இதுவாக பெரும்பான்மையாக இருக்கிறது ஐயா லாலுவோடது. தேஜஸ்வி யாதவ் மட்டும் இதை கரெக்டாக யூஸ் பண்ணார் அப்படின்னா தூக்கின்னு வந்துடலாம். 2020 ஏன் இன்னும் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, இவர் நம்ம பிகே அந்த மனுஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்காது ஐயா, இது 2025 வரைக்கும் கூட தாங்காது. அதுக்கடையில் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்னு அவருக்கு தெரியாது. திடீர்னு 6 மாதம் கழித்து இவங்கெல்லாம் அயோக்கிய பயலுக, நான் தெரியாதனமாக இன்னொரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தாலும் வருவாப்புல. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இதையெல்லாம் பெருசாக யாரும் எதுவும் கண்டுக்காதீங்க. அதே நேரத்தில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதர் தென் பீகார், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவோட இமேஜ் எப்படி இருக்குது, அவங்க எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இருந்தாலும் காங்கிரஸ் ரொம்ப காங்க்ரீட்டாக செயல்பட வேண்டிய ஒரு தருணம். ஏன்னா இந்த இடத்தையும் அவங்க வந்து அதை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு 28 கட்சியை ஒன்றா உட்கார வச்சு ஒவ்வொன்றும் பிராந்தியத்தில் பெரிய கட்சிகள். அதை மூலம் நல்லா தெரிஞ்சுங்க. இது எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா, ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி சித்தாந்தங்கள், தனித்தனி கோட்பாடுகள், அவங்க எதில் ஒன்று சேர்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அந்த மைய புள்ளி ஒன்றியத்தில் அவங்க இருக்கக்கூடாது, அவங்கள தூக்கணும் அப்படின்ற ஒரு மைய புள்ளியில் தான் இணைகிறாங்களே தவிர அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இடையில சலசலப்புகள் பிரச்சனை எல்லாம் வருது. ஒன்றும் இல்லை, மம்தா பானர்ஜி நான் தனியாக நிற்கிறேன், இடஒதுக்கீடுலாம் அதாவது உங்களுக்கெல்லாம் பங்கு போட முடியாது. அதே மாதிரி இவர் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் வந்து பஞ்சாபில் நான் தனியாக நிற்கிறேன், உங்களுக்கு தர முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கிரவுண்ட் லெவலில் இறங்கி இதை சால்வ் பண்ணியே ஆகணும். இப்போ நிதிஷ்குமார் ஐயா போனது அது வந்து சும்மா ஆல்ரெடி ஒட்டிக்கிட்டு இருந்தது தான். யாரும் அதெல்லாம் பிடிச்செல்லாம் தள்ளி விடல, அங்கேருந்து பிடிச்சி யாரும் இழுக்கலை, இதுவாக பிச்சுக்கிட்டு ஓடுது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் காங்கிரஸு காங்க்ரீட்டாக இறங்கி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு இந்த ஹெட்ஸ்அப்பும்பாங்கல்ல, முன்னாடி ஒரு எச்சரிக்கை, ஆபத்தான வளைவு, பார்த்து திரும்புங்கள், அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை தான் நிதிஷ்குமார் ஐயா போனது. ஆனால் பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு வைக்கல மனுஷன். ஆனால் இவர் போனதுனால ஒட்டு மொத்தமாக எல்லாமே சரிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பில்டப்புக்கே வேலை இல்லைங்க. ஏன்னா அவங்க நல்ல ஸ்ட்ராங்காக தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் கூட்டத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வெளியில் உட்காந்துருக்காங்க, இங்கே அங்கே சிண்டு முடியறதுக்கு. அதையெல்லாம் உள்ளுக்குள்ளே வர விடாமல் என்னென்ன உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்றத அவங்களே இறங்கி நின்று கிரவுண்ட் லெவலில் அந்த வேலையை பார்க்கணும். பார்த்துட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க, இல்லை அப்படின்னா தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க எக்ஸ்பர்டீஸ் அவங்கெல்லாம் வந்து கணிச்சு சொல்கிறாங்க. பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, இருக்குது. பட் ஆனால் அந்த பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக தீர்க்க முடியும். ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியாக நின்று எல்லாத்தையும் ஒரே ஃபோர்ஸாக பண்ணாங்க. அந்த எல்லா ஃபோர்ஸையும் ஒரு பக்கமாக திருப்பி ஒன்றும்பாங்கல்ல, இப்போ எல்லாம் ஆளாளுக்கு சிதறி கிடக்கு அந்த பக்கமாக, அதை லைட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதை ஒட்டு மொத்தமாக ஒரே இதில் கொண்டாந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சமாளிக்கிறது எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா அவங்கள சமாளிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்றாங்க. என்ன நடக்கும், அதாவது இப்போ ஐயா நிதிஷ்குமாரோட அந்த ஸ்ட்ராட்டஜி, எவன் எக்கேடு கட்டும் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேனா, என் வீடு நல்லா இருக்கா, என் சேரு நல்லா இருக்கா, பல்ட்டி அடித்தாலும் அதை பிடிச்சிக்கிட்டே பல்ட்டி அடிக்கிற வித்து ஐயா நிதிஷ்குமாருக்கு தான் தெரியும். ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து பீகார் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா வரவேற்கிறாங்க எல்லாரும், ஐயா மோடியிலேருந்து எல்லாரும் வரவேற்றிருக்காங்க, வாங்க வாங்க வாங்கன்ட்டு. பீகார் மக்கள் எந்த மாதிரியான வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்றது இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சு போயிடும். காலங்காத்தால ஒரு கனவு வா திடுக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிச்சு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன், ஏண்டா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா,
அப்படி என்ன கனவு கண்டுன்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன், ஆனால் யாரும் கேட்டுட்டு சிரிக்கக்கூடாது. கனவு தானே. அண்ணாமலை அண்ணன் வயக்காட்டில் கைத்து கட்டில் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு காலங்காத்தால படுத்து கிடக்கிறாப்புல. அந்த பக்கம் வரப்பில் ஒரு ஆள் விடிய காலில் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வருது. யாரான்னு பார்த்தா ஐயா அமித்ஷா. அவர் ஓடி வந்து அண்ணாமலை அண்ணனை பதவுசம் எழுப்புறாப்புல. தம்பி ராசா நரி அண்ணன் வந்திருக்க எந்திரிப்பா அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு அண்ணாமலை அண்ணன் போங்கண்ணே எனக்கு தூக்கமாக வருது, என்னை ஏன் இப்போ எழுப்புறீங்க அப்படின்னு அண்ணன் டயர்டில் படுத்து கிடக்கிறார். இருந்தாலும் விடாமல், நரி ஒரே ஒரு தடவை அண்ணனை பார்த்து தமிழ்நாட்டில் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மட்டும் சொல்லிட அப்படின்னு அண்ணன் கேட்க, அண்ணன் போர்வையை விளக்கி ஐயா மூஞ்சியை நேருக்கு நேராக பார்த்து இல்லைவா எனக்கு திடீர்னு தூக்கி ஆடி போடுச்சு, என்னடா எங்கடா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கனவு. எப்பா எனக்கே இப்படி இருக்கே பாவம் அவங்களுக்கு. இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அவங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளானில் இருக்காங்களாம். அண்ணாமலை அண்ணனுக்கும் மேலெடுத்த ஐயாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து சிறப்பு ஆராய்ச்சி எடுத்திருக்காங்களாம் எலெக்ஷனுக்காக. அண்ணனை பார்த்த உடனே பட்டுன்னு கேட்டாங்க, ஆள் நல்ல ஊட்டமாக இருக்கீங்களே, வசூல் ஜாஸ்தியா? அது இருக்கட்டும், தேர்தல் வருது, நாம் ஆல்ரெடி தமிழ்நாட்டை தெருவில் தான் நிற்கிறோம், கேவலப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா உருப்படியாக உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காய். அது அண்ணனை ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் குத்தி இருக்கு. அண்ணன் பயங்கர ஃபீலிங் ஆகிட்டார். அது வந்து அதிமுக அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காப்புல. பிடிச்சிக்கிட்டாக்க என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா சல்லி சல்லியான்னு இருக்கிட்டியப்பா. நீ போட்ட போல்ல அவங்க ஐயா வந்தப்போ கூட வந்து பார்க்காத அளவுக்கு ஆக்கி விட்டியல்ல. அழைப்பு விடுத்தும் கூட அவங்க வரமாட்டேன், காலு வலிக்குது கை வலிக்குதுன்னு இங்களுக்குள்ளேயே படுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கிய. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், உங்களை வச்சதுக்கு நான் போய் காரணம் சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்டது தான். கவலைப்படாதீனே, கவலைப்படாதீங்க. இப்போ நீங்களே நான் பண்ண போகிற காரியத்தை பார்த்து ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண போகிறேனே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அமைச்சிருக்கேன். இவங்க போகிறப்ப சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, நீங்கள் பண்ணதை நாங்கள் பார்த்து அப்படியே அசந்துட்டாலும். அதாவது அண்ணன் என்ன மைண்டில் வச்சுருக்காருன்னா, ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டிலேருந்து வரப்போகிற அந்த 3வது அணி, அந்த மும்முனை போட்டியை நாங்கள் உருவாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காது, இந்த அணி இந்தியாவையே புரட்டி போட போகிற ஒரு 3வது அணியாக அமையும் அப்படின்றதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு உறுதியாக இருக்காங்களா. அந்த 3வது அணியாக அண்ணன் மைண்டில் வச்சுருக்குது ரொம்ப நாளாக நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒன்று ஐயா ஓபிஎஸ், இன்னொன்று அண்ணன் டிடிவி, அதுக்கப்புறம் ஐயா பாரிவேந்தர். இன்னும் சொல்ல போனால் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் இந்த லிஸ்ட்டில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக 2 பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்களா. அந்த ஃப்ரெஷ்ஷு பேஷண்ட்டு வேறு யாரும் இல்லை, ஒன்று தேமுதிக, இன்னொன்று பாமக. உண்மையிலே இந்த 5ஐயும் சேர்த்து இன்னும் இது இல்லாமல் வந்து குட்டி குட்டியாக அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க. அதான் முதல்ல அண்ணாமலை அழைப்பை கொடுத்துட்டாப்லையே, எங்களுக்கு சின்ன கட்சி பெரிய கட்சி அப்படின்னு டிஃப்ரென்சியேஷனில் எங்களுக்கு பார்க்க தெரியாது. ஐயா மோடியை யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் எங்கள் கூட வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், நாங்கள் வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரியாக தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணன் ஏற்கனவே அழைப்பு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ. பட் ஆனால் மேஜராக அவங்க கூட சேர்ற அந்த ஒரு 5 கட்சி, 5 கட்சி சொல்ல முடியாது, எத்தனை கட்சி வேணாலும் சேர்ந்துக்கலாம்னு வைக்கல. இவங்க தான் வந்து அந்த தலைமை தளபதிகள்னு வச்சுங்க. இவங்களை நம்பி தான் அவங்க உள்ளே இறங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் வந்து வழக்கம் போல் பின்னாடிருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சின்னமாக இருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக இவங்க எல்லோரும் உட்காந்து கடைசி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. உண்மையில் இது வரைக்கும் இவங்க எல்லாரும் கூட்டணியை சேர்க்குறோன்றாங்களே, யாராச்சும் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சு ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, நாங்கள் என்ன பாஜக கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் என்ன அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க யாரும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட வாயை திறக்கலை. ஆமாம் இவர் எங்கள் கூட தாங்க இருக்கார், ஏங்க பாவம் நம்புங்க அவரை, அவர் இங்கே தாங்க இருக்கார் அப்படின்னு யாருமே சொல்லலை இது வரைக்கும்.
பட் ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இவங்க ஆல்ரெடி வந்து எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்காக, ஏன்னா எதுக்காக இவங்க இது நான் வரைக்கும் சொல்லலை அப்படின்னா, ஒருவேளை ஐயா எடப்பாடியார் எப்பயாச்சும் ஒரு தடவை மனசு மாறலாம், வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினச்சி இவங்க உட்கார்ந்துருக்கதா. ஆனால் சில பேர் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எடப்பாடியாருக்கும் இப்போ பாஜகவுக்கும் நடக்கிறது அது சும்மா வந்து ஆளாளுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நல்லா திட்டிக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே சேவத்துக்கு போயிட்டு, நான் உன்னை நல்லா திட்டினேன் இல்லை போப்பா, நீ திட்டினதை விட நான் உன்னை திட்டிவிட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட பேச்சுக்கெல்லாம் சில நேரங்களில் வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வேறு வகையான ஒரு தேர்தல் வியூகமு. அதான் இவங்க ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சிக்கவே முடியாது, உண்மையிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா திருப்புல எழுந்திரிச்சு வெளில வந்துட்டாங்கல்ல, ஒரு ஏகப்பட்ட காரணம் இருக்கிறப்ப அப்பையெல்லாம் பேசாமல் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத சப்ப காரணத்துக்காக சிலிப்பிக்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அந்த டவுட் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு 2024 இவங்க வந்து போடலை. அது இவங்க இப்போ இதை எப்படி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது நீ வேற நாங்கள் வேற, அப்படித்தான் ஊருக்கு தெரியணும், அப்போ தான் இவங்கள்ட்டேருந்து நாம் பிரிக்க முடியும். ஒன்றா இருந்தோம்னா சமயத்தில் ஒட்டு மொத்தமாக உனக்கும் போடாமல் எனக்கும் போடாமல் அங்கே போய் குத்துவாங்க. அந்த கணக்கில் தான் இப்போ இவங்க உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இதை வந்து பிரித்து நம்ம வாங்கலாம். அதாவது ஐயா இவர் அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த், ஐயா பாரிவேந்தர், ஐயா ஓபிஎஸ், அண்ணன் டிடிவி, அதுக்கப்புறம் சசிகலா, இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரு ஏன்னா அவங்க இப்போ சவுத்தை தான் வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சவுத்துக்குள்ளே, ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறத வந்து ஓரளவுக்கு ஏதாச்சும் வந்து செஞ்சு செய்யலாம். இந்த கொங்கு சைடெலாம் வந்து நமக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க நமக்கு சேர்த்து வேலை பார்க்க மாட்டாங்களா, அப்படி வேலை பார்க்கலன்னா அவங்களுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை நாம் பார்த்துட மாட்டோமா, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு ஒரு நினப்பில் அந்த கொங்கு சைடை அவங்க விட்டாங்க. இப்போ உண்மையிலே ஐயா எடப்பாடியார் கொங்குல உண்மையிலே அவர் தமிழ்நாட்டில் அதிகமாக பயப்படுற இடம் கொங்கு தான். ஏன்னா 2 வேலையை பார்த்து விட்டுருவாங்களோ, வெளியில் மற்ற ஏரியாக்களில் என்னென்ன பிரச்சனைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு ரொம்ப கஷ்டம். அது எதையுமே எதிர்பார்க்க முடியாது, எதிர்பாராததை எதிர்பார்க்கின்ற மாதிரி கொண்டாந்து வச்சுட்டாங்க கொங்குல. அதை ஒன்றும் பண்ண முடியாது மற்ற இடங்கள். அதனால் சவுத்தில் அவங்களோட இப்போ தாமரையோட முழு கவனமும் அதுக்குள்ளே இறங்கி நிற்குது. எல்லா சைடும் நாம் போய் அதை வந்து எவ்வளோ தூரம் அவங்களால ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஏன்னா அவங்களோட உண்மையிலே பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு அதிமுக கூட ட்ராவல் பண்ணுறப்ப ஐயோ பாவம்னு சொல்லி ஒரு 4 சீட் நமக்கு கிடச்சிது. ஏன் கிடச்சிது அப்படின்னா, இறங்கி முழுக்க வேலை பார்த்தது பூரா அவங்க. உண்மை அதுதான், அவங்க தான் இறங்கி வேலை பார்த்தாங்க. இப்போ இறங்கி வேலை பார்க்கறதுக்கு கூட நமக்கு ஆள் இல்லையே ராசா. ஏன்னா இதுக்கு முன்னாடி போகிறப்ப அவங்க பார சொல்லி போனோம், அவங்க சொன்னதை வச்சு ஓட்டி கேட்டான். இப்போ நாம் என்னதை சொல்லி கேட்குறது அப்படின்ற ஒரு நினப்பில் அவங்களாம் இருக்கிறதா, அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் கேரளாவை பொறுத்த வரைக்கும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஏன் மொத்த சவுத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா அவங்க எடுத்திருக்கிற மதிப்பு, அவங்க மேலே வச்சுருக்க மதிப்பு ரொம்ப கம்மி. அந்த எண்ணங்கள் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும் இல்லையா. அஃப்கோர்ஸ் அவங்க ரூட்டில் பயங்கரமாக இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதை நல்லா கவனத்தில் எடுத்துங்க. அவங்க டார்கெட்டே இப்போ 2024 கிடையாதுன்றாங்க, 2026க்கு தான். ஏன்னா இதை வச்சு அவங்க எந்த கால்குலேஷனும் நாடாளுமன்றத்தில் போடல. இங்கேருந்து வேணால் கத்திக்கிட்டு இருக்கலாம், 40ல் நாம் 20 பேர் அனுப்புவோம், 30 பேர் அனுப்புவோம், ஏன் 40க்கு 50 பேரை கூட நம்ம அனுப்பி வைப்போம். அவங்க அதை சொல்லி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை தனித்து போட்டிடுறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா இறங்கி 40ல் நிற்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு ஆள் இருக்குன்றது அவங்க காமிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் உட்காந்து, அதாவது 20+20ன்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா இந்த கூட்டணியில். 20 அவங்க தனியாக போட்டி போகிறதுக்காகவும், 20 கூட்டணி கட்சிகளுக்காக, பேலன்ஸ் இருக்க கட்சிகளுக்காக எடுத்து கொடுக்கறதுக்காகவும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அதாவது ஆளை மட்டும் நீங்கள் நிப்பாட்டுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கதாக ஒரு கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அதை எப்படி பார்த்தாலும் அவங்க எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் இவ்வளோ வச்சுக்கோங்க, அதை கேட்டு அவங்க சொல்கிறத இவங்க டிசைட் பண்ணி அந்த அல்டிமேட் அத்தாரிட்டியாக தமிழ்நாட்டில் பாஜக இன்னொரு அணியாக வரணும். ஒரு பக்கம் இவங்க இப்படி கூட்டணியை பேசிக்கிட்டு இருந்தாலும்
இன்னொரு பக்கம் அதிமுக அது என்ன நிலைமையில் இருக்குது, யார் கூட்டணியில் இருக்குது. ஏன்னா இப்போ இன்னும் 2-3 மாதத்தில் வந்துடும். இவங்க கூட்டணியில் இருக்காங்களா இல்லை யாராவது இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கே இது வரையும் புரியாத புதிராக இருக்குது. பட் ஆனால் அவங்க ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதிமுக இன்னொரு முடிவில் இருக்குது. எக்காரணத்தை முதற்கொண்டு நம்ம அந்த பக்கம் மட்டும் போயிடக்கூடாது. தனியாக நின்று போட்டி போட்டாலும் பரவாயில்ல, அதில் எந்த எஃபெக்ட் வந்தாலும் அந்த எஃபெக்டை முழு மனசோடு நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் நாம் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஏன்னா இந்த ஒரு 3-4 வருஷமாக இவங்க இப்படியே நம்மளை மேனேஜ் பண்ணிட்டாங்க. எப்படி, நாங்கள் இருக்கிறதுனால தான் அது இருந்துச்சு, நாங்கள் இருக்கிறதுனால தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, நாங்கள் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது டீசெண்டாக அடிச்சுக்கிட்டாங்க, நாங்களும் எவ்வளோ தான் வந்து இவங்களை சமாதானப்படுத்துறது, இவங்களுக்கு எவ்வளோ தான் புத்துமதி சொல்கிறது அப்படின்னு நம்மளை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டியே வச்சுருந்தாங்க. இவங்க இல்லாமல் நாம் எப்படி இருக்கிறோம், இவங்க உண்மையில் நாம் இல்லாமல் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு ஒரு நினப்போட ஐயா இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதாகவும் ஒரு தகவல். பட் ஆனால் எது எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ தேமுதிகவும் பாமகவும் எந்த பக்கம் போகும், எங்கே போகும், ஒருவேளை போவாங்களா இல்லை ஒருவேளை தனியாக நிற்க போகிறாங்களா. ஆனால் 1-2 தொகுதினாலும் நாங்கள் தனியாக நின்றுக்கிறோம்ப்பா பார்த்துக்கோப்பா, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்ல, எங்கள் பவர் என்ன நாங்களும் காட்டுறோம்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி என்ன ஏது இன்னும் நம்ம. ஆனால் எலெக்ஷனுக்கு இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்குன்னு வைங்கள, இடையில என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் தலைக்கீழாக மாறலாம். இன்றைக்கி அடிச்சுக்கிறவங்க நாளைக்கு அணைச்சிக்கலாம், இன்றைக்கி ஒருத்தர் திட்டிக்கிறவங்க நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொன்னாடை போற்றி பாராட்டலாம். அதை நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் இது இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனு. இந்த சிச்சுவேஷன் போணுச்சுன்னா யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா எடப்பாடியா இருக்கா இல்லை ஐயா அமித்ஷாவுக்கா? சொல்லுங்கள். நன்றி.